திரு கே.சி. பழனிசாமி, போன விவாதத்துல தான் பேசணும். ரெண்டு சாய்ஸ் இருக்கு அதிமுகவுக்கு நீங்க குறிப்பிட்டீங்க. ஒன்று பாஜகவுடனான கூட்டணி, இல்லைன்னா தாவேகாவுடனான கூட்டணின்னு. இந்த நேர்காணல்ல கூட பிரசாந்த் கிஷோர் சொல்றது அதிமுக விரும்புது தாவேகாவோட கூட்டணி போவதற்கு, ஆனா தாவேகாவுக்கு விருப்பம் இல்லை, விஜய்க்கு விருப்பம் இல்லை, அவங்க தனித்து போட்டிங்கிறதான் முதன்மையாக நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதாவது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் என்பது விஜய் கட்சிக்கு அதிமுக என்னென்ன முன்னெடுப்புகளை செய்கிறார்களோ, இல்ல அதாவது பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இந்த ரெண்டு தான் முழுமையான திராவிட கருத்துக்களை தான் விஜய் சொல்றாரு. இதை தாண்டி விஜய் கிட்ட எதுவும் மாற்று சிந்தனை, சீமான் கிட்டையாவது ஒரு தமிழ் தேசியம்னு ஒரு இது இருக்கு. கமலஹாசன் வரும்போது மையம் அப்படின்னு கொண்டு போனாரு. விஜயகாந்த் வரும்பொழுது தேசியம் திராவிடம்னு சேர்த்து பண்ணாரு. விஜய் கிட்ட எதுவுமே இல்லை. அதிமுக என்னவோ அதுதான். இல்லையே, ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இதுலயும் சில விஷயங்கள் அதிமுகவோட ஒத்து போகும்ல. அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் ரெண்டு தரப்புக்கும் வேண்டாம், உங்க நம்பகத்தன்மை இழந்துருவீங்கன்னு அவர் சொல்றாரு. அதான் சொல்றேன். அதாவது நான் பிரைமரியா சொல்றேன், இந்த அதாவது அந்த சினர்ஜி ரெண்டு பேருக்கு இருக்கு, ரெண்டு பேருக்குமே. ஆனா இப்ப என்னன்னா ரெண்டு பேருக்கு உள்ள நடக்கிறது ஹூ பிளிங்க் ஃபர்ஸ்ட் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு விஜய்க்கும் அதிமுகவுக்கும். அவர் பிரசாந்த் கிஷோர் சொல்லும் பொழுது வருகிற டிசம்பர் வரைக்கும் இதுதான் நிலை, ஜனவரிக்கு மேல மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் வருகிற டிசம்பர் வரை தனித்து போட்டி, அவர்களுக்கு அவர் பிரைமரி போர்ஸா வருவதற்கு உண்டான முயற்சி. அப்படி வரலன்னா மறுபடியும் அந்த ரிவ்யூ அப்படிங்கறதுலதான் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம் விஜயோட கூட்டணி போனா? விஜய்க்கு என்ன லாபம் நஷ்டம் அதிமுகவுடன் கூட்டணி போனா? இல்ல நிச்சயமா கடைசி அந்த விஜய் சொல்ற மாதிரி, அந்த திரு பிரசாந்த் கிஷோர் சொல்றது போல விஜய் அதிமுகவோட சேர்ந்தா குறைஞ்சபட்சம் செகண்டரி போர்ஸாவது இருப்பார். ஒருவேளை அதிமுகவோட சேரலன்னு வச்சுக்கல, அந்த செகண்டரி போர்ஸுக்கு அடுத்த லெவல்ல, தேர்ட் லெவலுக்கு அவரு போயிடுவார். அதை யோசிக்க கூடாதுன்றாரு பிரசாந்த் கிஷோர். என்ன சொல்றாருன்னா, அதை யோசிக்க கூடாது, 10 வருஷம் 15 வருஷம் இருக்கணும் அரசியல்ல, இருந்து உழைச்சு மேல வரணும்ன்றார். இல்ல நம்ம பேசுறது வருகிற தேர்தலுக்கு, நம்ம விஜயனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பேசல. இன்னொரு 10 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ விஜய் லாங் டேர்ம் பிளேயரா நிப்பாரா? அதல்ல. அதனாலதான் நான் அந்த கேள்வி கேட்டேன். இந்த எலெக்ஷன்ல அதிமுகவோடு விஜய் போகிற போது இபிஎஸ்க்கு என்ன லாபம், விஜய்க்கு என்ன லாபம்? இல்ல விஜய் இபிஎஸ்க்கு என்ன அதனால நஷ்டம், விஜய்க்கு என்ன நஷ்டம்? ரெண்டுமே இருக்கு இந்த கூட்டணி உருவானால். இந்த தேர்தல்ல விஜய் அதிமுகவோட சென்று விட்டால் அவரது தனித்த அரசியல் அப்படிங்கிறது இன்னொரு கமலஹாசனை போல முற்று பெற்றுவிடும். விஜய்க்கு ஒருவேளை முற்று பெற்று கமலஹாசனை போல. அதான் விஜய்க்கு சொல்றீங்க. விஜய்க்கு சரி, ஒருவேளை அவர் அதிமுகவோட சேராம ஒரு தனியா அவர் போராடுனா அது எந்த அளவுக்கு அது அவருடைய இயக்கத்தை முன்னெடுக்கிறாருங்கிறது. அடுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்ல, திமுகவை எதிர்த்து ஆட்சி கட்டளையில இருந்து இறக்கணும் அப்படிங்கிற பொழுது ஒன்றுபட்ட அதிமுகவும் பாஜக இல்லாம என்டிஏல இருக்கிற விஜய் இல்லாம தன்னுடைய அந்த அணியை அதிமுக பலமாக கட்டமைத்தால், திமுகவுக்கு மாற்றாக கட்டமைத்தால் நிச்சயமாக ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற முடியும். ஆனா அது பலமான கூட்டணியா? பாஜகவோடு கூட்டணி இல்ல பாஜகவோடு இப்ப இணைந்திருக்கிற கட்சிகளும் என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளும் சேர்ந்திருக்கிற கூட்டணி, அதிமுகவும் தாவேகாவும் இருக்கிற கூட்டணி, இதுக்கு இணையானதா? பாஜக இல்லாம மற்ற கட்சிகளை மட்டும் சேர்ந்து தாவேகாவும் இல்லாம ஒரு கூட்டணி அமைக்கிறது இந்த கூட்டணிகளுக்கு இணையான பலத்தை கொடுத்துரும் அதிமுகவுக்கு? அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பர்செப்ஷன்ல பேசிட்டு இருக்கிறோம்னா, இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பல சம்பவங்களால் மறக்கடிக்கப்படுகிறது, மழுங்கடிக்கப்படுகிறது. அதை திமுக திரு ஸ்டாலின் திட்டமிட்டு செய்கிறாரோ அல்லது இயற்கையாக அவருக்கு அது வடிவமைத்து கொடுக்குதான்னு தெரியல.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பாலிசி, இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை, அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்புறம் அடுத்து டீலிமிட்டேஷன், அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்புறம் சீமான், அது கொஞ்ச நாள் சீமான் கைது ஆவாரா இல்லையா இது ஒரு நாளைக்கு உச்சநீதிமன்றத்துல சீமானுக்கு ஏதேனும் நல்ல உத்தரவு கிடைச்சா அவர் காப்பாற்றப்படலாம், இல்லைன்னா அவர் கைது நடவடிக்கைகள்ல ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான அந்த சம்பவங்கள்ல அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்ட மனநிலை அல்லது அதிருப்திகள் என்பது வெளியே தெரியாம இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அரசாங்கத்தின் மீதான அதிருப்திகள் இருக்குது. அந்த அதிருப்திகளை என்கேஷ் பண்ற மாதிரி வலிமையான ஒன்றுபட்ட கூட்டணி அமைப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் இன்றைய தேதி வரைக்கும் உருவாகல. அதை உருவாக்க வேண்டிய கடமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. இல்ல சார், அது கரெக்ட். திமுகவுக்கு எதிரான வலிமையான கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தணும்னா யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல சிக்கலே வந்துராதா? அது பேசு பொருளே இல்லையா? இல்ல, இப்ப நான் சொல்றேன், அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுல நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். குறைந்தபட்சம் உங்களுக்கு அஷ்யூர்டா இருக்கிறது. இப்ப அது வரைக்கும் கரெக்ட், அது வரைக்கும் ஏத்துப்பாங்க. திரு அன்புமணி ஏத்துப்பாரு, பிரேமலதா ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அத அண்ணாமலை ஏத்துப்பாரா? ஒருவேளை பாஜக கூட்டணின்னு வந்தா, இல்ல தாவேகான வந்தா விஜய் ஏத்துப்பாரா? விஜய் ஏத்துப்பாரா? பாஜகவையும் விஜயையும் விட்டுட்டு ஒன்றுபட்ட அதிமுக. இன்னைக்கு சாயந்தரம் கூட ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், திமுக அகற்றப்படணும், இதுல ஒத்த கருத்து உள்ளவங்க எல்லோருமே இணைஞ்சிடலாம் என்பதுதானே. அப்ப நிச்சயமா அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை ஏற்படுத்துவதிலோ பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவோட சேர்த்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டா தேர்தல் நேரத்துல விஜய்க்கு தனியாக நாம் பெரிய அளவுல சாதிக்க முடியாது என்கிற நிர்பந்தம் வருகிற பொழுது, ஏன்னா பல மாவட்டங்கள்ல என்னால அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஆதாரபூர்வமா எங்கிட்ட இருக்கு. நீங்க அவங்க இப்ப மாவட்ட செயலர் போட்ட இடத்துல கூட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்களோடு இல்லாததுனால அவங்களுக்கு தெரியல. நீங்க இழக்கிறதுக்கும் விஜய்கிட்ட ஒண்ணும் இல்லையே, இந்த எலெக்ஷன்ல இழக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அவரு 8 வாங்குறாரோ 10 வாங்குறாரோ 12 வாங்குறாரோ 15 வாங்குறாரோ, எவ்வளவு வாங்கினாலும் அது அறுவடை தானே. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூட இபிஎஸ்க்கு தானே. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வேற வழியே இல்லை, நம்ம எப்படியாவது இபிஎஸ் கிட்ட போய் சேர்ந்துருவோம்னு ஒரு விஜய்க்கு நெருக்கடி வர வேண்டிய அளவுக்கான தேர்தல் இது இல்ல இல்லையா? முதல் தேர்தல் அப்படி இல்ல. ஆனா இந்த களத்தை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இருக்கு. ஏன்னா இன்றைக்கு அந்த தேர்தல் ஆணைய வழக்குகள், அப்புறம் இன்றைக்கு உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பல சம்பவங்கள் அவ்வளவு சுலபமாக பாஜக விட்டு கொடுத்து வழிவிட்டு சென்று விட மாட்டார்கள். அப்ப அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுகவை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்குவதற்கான சூழலை உருவாக்குவாங்கன்றீங்க, ஏற்படுத்துவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்துவதற்கு சகல அஸ்திரங்களையும் அவர்கள் பிரயோகிப்பார்கள். விஜய் எதிர்பார்க்கிறதும் பிரசாந்த் கிஷோர் சொல்றது அப்படி ஒன்று வருகிற பொழுது அதிமுகவுக்குள்ள மீண்டும் ஒரு சலசலப்புகள் வருகிற பொழுது, ஒரு பாஜகவோடு நடக்கிற பொழுது அதை விரும்பாதவர்கள் ஒருவேளை விஜய் பக்கம் வரலாமே என்கிற எதிர்பார்ப்புகள் பிரசாந்த் கிஷோருக்கு ஒருவேளை எப்படி டிஃபைன் பண்றாருன்னா மூன்றாம் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அவர். பிரசாந்த் கிஷோர் அதாவது சினிமாவை நம்ம சினிமாவா பார்க்கணும், அரசியலா பார்க்கணும். விஜய் எம்ஜிஆர் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ரசிகர்கள் எல்லோரும் வாக்காளர் அந்த கட்சிக்கே கூட ஓட்டு போடுறோம். விஜய் படம் போட்டா நானே கூட போய் பார்ப்பேன் அப்படின்னா விஜய் நம்ம அரசியல் ரீதியா ஆதரிச்சிருவோமா என்ன? எல்லாரும் போய் பார்ப்பாங்க. பாக்ஸ் ஆபீஸ் சக்சஸ் என்பது வேறு, அரசியல் வெற்றி என்பது வேறு. நீங்க விஜயகாந்துக்கே நான் பல நேரங்கள்ல ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள்ல கண் கூட பார்க்கிறேன். பல கிராமங்கள்ல பல காலனிகள்ல விஜயகாந்துக்கு கொடி இருக்கும். ஜெயலலிதா அம்மா இருக்கிற பொழுதே அவர்கள் முரச கட்டி வச்சிருப்பாங்க, முரச சின்னத்தை அவர்கள் போற்றினார்கள். விஜய்க்கு ஒரு இடத்துல கூட இல்ல, டவுன்ல இருக்கு. டவுன்ல அது யாரு பிளக்ஸ் வச்சுட்டு போயிருவாங்க.
அவ்வளவுதான். அந்த ரசிகர் மன்றம் ஒரு படத்துக்கு கட் அவுட் வச்சு செய்யறத விஜய்க்கு அரசியல் கட்சியாக செய்து விட்டு போயிடுவாங்க. வண்டி கொடுத்து விஜய் பார்க்கணும் வாங்கன்னா எல்லாம் வருவாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அந்த கட்டமைப்பு பலம் இல்லைங்கிறத பிரசாந்த் கிஷோர் ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு வருஷம் கால அவகாசம் இருக்கு, அதுக்குள்ள அவங்க பில்ட் பண்ணிட முடியும்ன்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தல. அதுக்குண்டான ஆட்கள் இல்லைன்னு சொல்றீங்க. கன்சல்டன்ட் விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு எனக்கு மணி எவ்வளவுன்னு கேட்டா 8ன்னு சொல்லுவோம். கன்சல்டன்ட் கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல டோக்கியோல இந்த டைம், அமெரிக்கால நியூயார்க்ல இந்த டைம், லண்டன்ல இந்த டைம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் கன்சல்டன்ட். அவங்க வந்து புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க. அதனால வாக்கு வங்கியை உயர்த்துகிற வல்லமை அவர்கள் இடத்துல கிடையாது. இருக்கிறத உங்களுக்கு கூராய்வு பகுப்பாய்வு பகுத்தாய்வு செஞ்சு அவங்க அதை வந்து நமக்கு சொல்லுவாங்க. பல இடங்கள்ல பல மாவட்டங்கள்ல ரிசர்வ் ஏரியால நான் ரிசர்வ் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர், நான் ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஆட்கள் வந்து மாவட்ட செயலாளர். அந்த 117 அவங்க எப்படி போட்டி போடுவாங்க சொல்லுங்க? அந்த பகுதி மாவட்ட செயலாளர், அவங்க மாவட்ட செயலாளர் இருக்கிற பகுதியில போட்டியே போட முடியாது. அப்ப என்னன்னா அந்த அரசியல் அடிச்சுவோடு தெரிந்தவர்கள் அவரிடத்துல இல்ல. எல்லாமே மீடியா மேனேஜ்மெண்ட், சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அந்த ப்ரொமோல இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு விஜயோட இருக்கிறவங்க. விஜயகாந்துக்கு பாருங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு. ஜெயலலிதா அம்மா இருந்த பொழுது பல முன்னாள் அமைச்சர்கள் விஜயகாந்தோட போய் வந்து சேர்ந்தாங்க. அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் எபவ் கமலஹாசன், பிலோ விஜயகாந்த் அந்த லெவல்ல தான் வந்து இருக்காரு. சர்வைவல் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்முக்கு வந்து இன்றைய நிலைக்கு சர்வைவ் ஆகிறது கஷ்டம்.